பசி தாங்க முடியல, அதனால ஹோட்டலுக்கு வந்தாச்சு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெனு வச்சுருக்காங்க. மெனு கார்டை பார்த்தேன். மெனு கார்டை பார்த்தா எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, தாராளமாக சாப்பிட்லாம், அடித்து வெளியிட விடலாம். சரி வாங்க சாப்பாடு ஆர்டர் போடுவோம். அதுக்கு முன்னாடி கடையை பாருங்கள், கடை எப்படி இருக்குன்னு. மட்டனு சிக்கனு அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ வச்சுருக்காங்க. எல்லாம் பிரியாணி வேறு சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து பிரியாணி வேண்டாம், நேற்றையும் பிரியாணி தான் சாப்பிட்டோம். சரி ஒரு சாப்பாடு ஒன்று ஆர்டர் போட்டு விட்ருவோம் என்ன. ஆமாம், ஒரு சாப்பாடு ஒன்று சொல்லிட்டேன். சரி சும்மா தானே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடை அந்த டீ ஆத்துறது நல்லா சூப்பராக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், சாப்பாடு வந்துட்டு நண்பா. மீன் குழம்பு, அப்புறம் சாப்பாடு, பப்படம், கூட்டு பொரியல். வா பரவாயில்லையே. சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து 7 ரியால் தான். ஆமாம், ரசம் சாம்பார் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக நல்ல ஒரு ரிச் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமாம், எல்லாம் அருமையாக இருக்குது. பாவக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், ஊறுகாய், பப்படம், சாம்பார், ரசம், மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு மீன் குழம்பை ஊற்றிடுவோம் ஏன்னா அதுதான் செட் ஆகும் நம்மளுக்கு. ஆமாம், அருமையாக இருக்குது நண்பர்களே. சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்து இந்த ஹோட்டலுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா லொக்கேஷன் மூலியமாக தான் வந்தேன். நிறைய பேருக்கு 99% தெரிஞ்சிருக்கும். நான் அடுத்த வீடியோ போடுறேன். லொக்கேஷனில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஹோட்டல் பார்க்குறது, நல்ல ஹோட்டலாக தேர்ந்தெடுத்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டு விட்றேன். சரியா, கண்டிப்பாக பாருங்கள். ஆமாம், பப்படம் சும்மா தான் இருக்குது, அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து விடுவோம். கண்டிப்பாக வந்து லொக்கேஷன் மூலியமாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்களே பார்த்துக்கலாம் எந்த ஹோட்டல் எப்படி என்ன விலைப்பட்டியல்லாம். ஒரு சில ஹோட்டலில் வந்து விலைப்பட்டியல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா சில ஹோட்டலில் வந்து சாப்பாடு விலை அதிகம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப விலை கம்மி, 7 ரூபா தான் சாப்பாடு. நல்லா வயிறார ஃபுல் கட்டியாச்சு நண்பர்களே. செம சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, மன திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அதாவது நம்ம ஒரு கடையில் சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு நம்ம வயிறு வந்து வாழ்த்தணும். நிஜமாக சொல்கிறேன், இது வந்து இந்த சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக 10 ரூபா 11 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். அதாவது 11 ரியால், சவுதி அரேபியா காசுக்கு சொல்கிறேன், 11 ரியால் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தபிள் இந்த சாப்பாடு. கூட்டு பொரியெல்லாம் கேட்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. கையை கழுவிட்டே வாங்க பில்லு பணத்தை கொடுத்துட்டு கிளம்புவோம். சரியா, கடையை பற்றி ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி ஆகிடும். ஆமாம், ஒரு வழியாக இந்த பார்த்திங்க அப்படின்னா பாதுஷா வடை, இது பார்த்திங்க அப்படின்னா கேக். இந்த சொத்தகப்பல்ல வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் எனக்கு இதில் பிடிச்ச ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நண்பர்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் வந்து இந்த பூசரை இலை, அதாவது பிபி இலைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு செய்வாங்க. இங்கே வந்து வாழை இலையை வச்சு செஞ்சுருக்காங்க. ஆமாம், சொத்தப்பல்ல வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாது. சரி வாங்க காசை கொடுத்துட்டு கிளம்புவோம். ஓகேவா, நல்ல திருப்தியான சாப்பாடு நண்பர்களே. உண்மையிலேயே சவுதி அரேபியாவில் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன், இங்கே சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விலையும் கம்மி, 7 ரூபா. 7 ரூபானாலும் 7 ரியால், 7 ரியாலுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மலையாளத்தில் எழுதி வச்சுருக்காங்க அந்த கடை, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எனக்கு மலையாளம் தெரியாது. ஆமாம், நன்றி.